ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல சிரிச்சு வீடியோ போட்டு. என்ன பண்ணுறது, நாடு தான் நல்லா இல்லை, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் நல்லா இருப்போமே அப்படின்றதுனால தான் எல்லாருமே செல்ஃப் கேர், ஸ்கின் கேர் மாதிரி நான் செல்ஃப் ஹீல் பண்ணிக்க போகிறேன். என்ன நானே ஹீல் பண்ணிக்கிறதா. ஸோ இது ஒரு பெரிய வீடியோ, ஒன்றும் பெருசாலாம் அதுவும் இல்லை, ரேண்டம் இன்ஸ்டாகிராம் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 20 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாரு, எந்த கஷ்டமும் பண்ணல. நீ என்ன கஷ்டப்பட்ட? ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச? யாரு உங்களுக்கு தெரியும்? ஃபேமஸ் ஆல நான் ஃபேமஸ் ஆயிருக்கு. என்ன காரணம்? யாரு நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. பாக்குறவங்களா தற்கொலையா பாக்குறாங்க, அதனால தான் நீ ஹிட் ஆயிடுற. ஸ்கூல் லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல எல்லாம் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. நான் மொத்த நாடகம் நினைச்சிரேன். என்ன ப்ரோ பண்றீங்க? பாத்ரூம் ஒரு ஆளு நெருங்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ரோடில் கேள்வி கேட்டால் தான் அடங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய ஆக்டர், கஷ்டப்பட்டு அந்த ஆக்டரை சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ வர்றவங்களாம் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, ஒழுங்கான ஆக்டிங் ஸ்கில்லும் இருக்காது, அவங்களுக்கான அந்த திறமையே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த கிறுக்கு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கிரிஞ்சு விஷயத்த பண்ணிவிட்டு இப்போலாம் ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. என்னத்த சொல்கிறது, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போடுறவங்கலாம் ட்ரெண்ட் ஆகிறது கிடையாது, ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிவிட்டு ட்ரெண்ட் ஆகிறவங்க தான் இந்த உலகத்தில் இப்போ அதிகமாக இருக்காங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா ஐயோ என்ன என்ன மாதிரி பாட்டு இது? வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? இதை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டேஸ் தான் கைஸ் ஞாபகம் வருது. டோரிமோன் பார்த்துட்டு, ஷின்சான் பார்த்துட்டு, தெரியல கைஸ், அந்த 2017-18 தான் நான் ஸ்கூல் முடித்தேன். அது பார்க்கும் போதே அப்படியே அப்போ நமக்கு படிப்பு அப்படியே மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த ஷின்சான் பார்க்குறது, டோரிமோன் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மழை டைமு கரண்ட்லாம் போயிடும். ஒரு சில நாளில் நிறைய லீவ் விடுவாங்க, மழை பெய்யும். அப்போல்லாம் ஜாலியாக படம் பார்த்துட்டு, இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு படுத்து தூங்குறதே ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து தான் ரசம்லாம் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். எங்கே இதெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. கலாமா ஸ்டோர்ஸ் வேற மாதிரி இருக்குது. How to unsee this அப்படின்னு எனக்கு இல்ல அன்சி இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அடிக்டிவா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு அந்த பாட்டு. அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த இவங்க அந்த கோபியா, ஆமா, எருமமாட்டை காணவில்லை, ஐயோ எனக்கு கார்த்தால எனக்கு அதுதானே காலை காணவில்லை காதல் கொண்டே அப்படிங்கிறாங்க. கோபி சுதாகர்ல பரிதாபம், எருமமாட்டை காணவில்லை, எருமமாட்டை காணவில்லை. எனக்கு எது எனக்கு பிடிச்சதுன்னா நிறைய பேருக்கு கலா மாஸ்டர் டான்ஸ் பிடிச்சிருக்கோம், நிறைய பேர் இந்த பரிதாபங்கள் ட்ரோல் பிடிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது தூக்குதொரலாயா. Lower back was personal. Did you really mean it? Hey editors, எப்பறா நானே மறந்துட்டேன். இது எப்பயோ ஷேர் பண்ணது ஒரு 3 நாள் முன்னாடி தான் வந்தது. ஷேர் பண்ணி நானும் மறந்துட்டேன். ஐயோ கடவுளே. தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது. நான் உனக்காக ப்ரே பண்றேன். நல்லா இருக்கு பாரு, பேசல எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா எவ்வளவு ஸ்மைல் பண்ற. ஐயோ எனக்கே சொல்ற மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. சரியாயிடுது, நல்லா இருக்கு, தைரியமா இரு. வாட் மேக்ஸ் men happy? எது அவனை சந்தோஷப்படுத்துது? அவ்வளோ எதுங்கய்யா உங்களுக்கு? ரிலேஷன்ஷிப். என்ன எது சந்தோஷமா வச்சுக்கோம் அப்படின்னா கக் கக். இப்போ நான் லோவாக இருக்கேன், இப்போ பசங்கிட்டே நான் சொல்கிறேன், மச்சான் இப்போ லோவாக இருக்க மச்சான், அட்வைஸ் கொடுத்தா மயிறு வார்த்தை ஆசிஸ் மாதிரி திட்டுவீங்க. இதோ பொண்ணுகிட்ட அவன் அப்படியே ஒரு மாதிரி குத்துனே இருப்பான். என்னது திடீர்னு காசே இல்லாத நேரத்தில் பேண்ட்டுக்குள்ள கை விட்டா பார்த்தா என்ன கிடைக்கும்? வாட் மேக்ஸ் men happy? இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா, ஆளே இல்லடா, எல்லாருக்கும் வேலை
யாரும் தவற எடுத்துக்க வேணாம், பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இத பார்த்து சீரியஸா சொல்றேன், விழுந்து 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 சிரிச்சிட்டு இருந்தேன் guys. பெஸ்ட் ராப்டா டேய். 100% அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா அது வந்து அந்த பீட்டை வந்து நம்ம டிராவல் பண்ண முடியுதுல்ல. கலர்னா கொத்த என்ன இன்னும் மனுஷன் 2 கலர்ல இருப்பான், 3 கலர்ல இருப்பாங்க, மாநிறம் கருப்பு வெள்ளை. மொத்த நான் என்ன கிரீனா வர்க்க போறேன் அல்கா பாக்கு எப்படி இருப்பேன் குண்டு அவங்க அவங்களுக்கு எது நிம்மதி? எனக்கு நிம்மதினா வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு நிம்மதியா. நல்ல ஒரு இளையராஜா பாட்டு. வீக்கெண்ட் ஆன உடனே அப்படியே ஃப்ரைடே ரெஸ்ட் வைப்பேன். என்ன பண்ணலாம், நைட்டு படம் பார்த்துட்டு ஃப்ரைட் ரைஸ் எதாவது வாங்கி சாப்பிட்டு அழகா தனியா நல்ல தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டோன்னே ஒரு தனி தலை இருக்கும். தண்ணியை வந்து பொறுமையா குடிக்க தோணாது, தம குடிக்க தோணும். இப்போ நான் நிம்மதியா தூங்க மாட்டான். டீ கடையில் குரூப் ஆஃப் பாய்ஸ் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று, அதே நிம்மதி. பேசினாலே நிம்மதி. ரூம்ல தூங்குறது அது வேற, மொட்டை மாடியில தூங்குறது. எனக்கு எது நிம்மதினா ஸ்கூல் டேஸ் தான். எனக்கு கரெக்டாக ஸ்கூல் டேஸ் தான். ஸ்கூல் டேஸில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த டெஸ்ட் நடக்காது. ஆனால் அடுத்த நாள் நடந்துடும். பட் ஆனால் அன்னைக்கு அது நடக்காது தெரியுமா. நடக்காத நேரத்தில் வந்து நம்ம படிக்காமல் இருந்திருப்போம். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு வந்து டெஸ்ட் வச்சுருக்க மாட்டாங்க. அது அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீல் பண்ணும்போதே நிம்மதி அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். நீங்க கோயம்புத்தூர் மாவுல ஃபாலோ பண்றீங்களா? டே ஃபாலோ கோயம்புத்தூர் மாவுல லூசு தான் அடங்க மாட்டாங்க. காமெடி சொல்றீங்களா சார்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சூரி வேரியன். யாருங்க இவ? பாருங்க இந்த பில்டிங் கண்ணு படக்கூடாதுன்னு ஒரு போட்டோ வச்சிருக்கேன். யார் என்னடா இது? I have no idea about it because ഞാൻ ഇത് ഇവിടെ മാത്രമല്ല ഐ ഹാവ് സീൻ ഇൻ സം അതർ ബിൽഡിംഗ്സ് ഓൾസോ ലൈക് കൺസ്ട്രക്ഷൻ വർക്ക് നടക്കുന്ന ബിൽഡിംഗിൽ ഈ ചേച്ചിന്റെ ഫോട്ടോ കാണാം. ചേച്ചി നല്ല കണ്ണൊക്കെ ഉരുട്ടി വലിയ പൊട്ടൊക്കെ തൊട്ട് കണ്ണെട്ടാണ്ടിരിക്കാൻ വെക്കുന്നതാണ്. സെയിം ചേച്ചി. I have seen like ட்ரெயின்ல அண்டர்சர்வ்ல வந்தேன். கீழே உட்கார்ற சுச்சுவேஷன் அப்போ ஒருத்தர் மேல இருந்தேன். அதுல வெளியே தெரிஞ்சிச்சு, நான் எந்திரிச்சிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் தெரிஞ்சுதா, இப்படி வச்சு இப்படி அடிச்சிருக்கணும். டிங் அப்படின்னு அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். குடிக்க பாப்பா இல்ல நான் குடிக்கலவேன். Felt hard when Sarv Saga said. ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிக்காம நடந்து போச்சு. அதுக்காக என்ன கோச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. என் வாழ்க்கையில ஒரு 29 வருஷம் எனக்கு பிடிக்காம நடந்து போச்சு. மேலும் ஒரு வருஷம் அதுக்காக கோச்சுக்க முடியுமா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். நான் வந்து சிரிச்சப்பா, நான் பயங்கரமா சிரிச்சேன். நீங்களும் என் வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.